வெல்கம் டு Pap Studio. நான் பூபாலம்னு சொன்னீங்க. இந்த வீடியோவில் வந்து ப்ரைவசி சாண்ட்பாக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைவசி சாண்ட்பாக்ஸ்னா என்ன, அப்புறம் வந்து ரன் டைம் எனேபிள் எஸ்டிகே என்ன, அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி எஸ்டிகேலாம் எப்படி வந்து செக்யூர்டாக இந்த ப்ரைவசி சாண்ட்பாக்ஸில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைவசி சாண்ட்பாக்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிங்க, அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆட்ஸ் நீங்கள் டிஸ்பிளே பண்ணோம்னாக்கா ஆட் மாப்பில் போயிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எடுத்து வந்து அந்த லைப்ரரியை இன்டிகிரேட் பண்ணுவோம். இன்டிகிரேட் பண்ணி டேரெக்டாக கால் பண்ணி விட்டுரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடோபி எஸ்டிகேவோ, அதாவது அனலிட்டிக்ஸ்க்கு கூகுள் எஸ்டிகே வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ்னு சில எஸ்டிகேஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணுமா. அதே போல் என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் லைப்ரரியை கொண்டு வருவோம், இம்ப்ளிமெண்டேஷன் அந்த லைப்ரரி போடுவோம். உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது இந்த பர்டிகுலர் எஸ்டிகேவோ வந்து பின்னாடி ரன் ஆகிடும். ஸோ எப்போ வேணுமோ ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணோம்னாக்கா அந்த ஏபிஐ வச்சு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணி சூப்பராக ஒர்க் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸு ப்ளஸ் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கோடு எல்லாமே பண்டல் வித் சிங்கிள் ஏபிகே. ஓகே, ஒன்ஸ் யூசர் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த உங்கள் கோடு அதே போல் தேர்ட் பார்ட்டி லைப்ரரி கோடு எல்லாமே ஒரே என்வாயர்மெண்ட்டில், அதாவது சாண்ட் பாக்ஸ்குள்ளே ரன் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, உங்கள் அப்ளிகேஷனோட மெமரி ப்ளஸ் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் வந்து தேர்ட் பார்ட்டி எஸ்டிகேவும் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும் வித்தவுட் ஹேவிங் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்ளிகேஷன் வந்து உங்கள் அப்ளிகேஷன் யூசேஜுக்காக சில பர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் யூசர் கிட்ட தான் வாங்கியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன்ஸ், அதுக்கப்புறம் லொக்கேஷன் பர்மிஷன்ஸ், கான்டாக்ட், அப்புறம் கால் லாக்ஸு, இந்த பர்மிஷன்லாம் நீங்கள் வந்து ஏகப்பட்ட பர்மிஷன் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் யூசேஜுக்காக வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி எஸ்டிகே என்ன பண்ணாங்க, இந்த பர்மிஷன் தான் இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன நடக்குது அந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரியில் அப்படின்னு வந்து உங்களுக்கு ரியலாகவே தெரியாது. இன்கேஸ் அவங்க பர்மிஷன் மிஸ்யூஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, டேட்டா ப்ரைவசி அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து மிகப்பெரிய கன்சர்னாக இப்போ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புள் ஓவர் யூஸிங் த மொபைல் அப்ளிகேஷன் தே ஆர் லைக் ஃபீலிங் அன்செக்யூர். லைக் இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து இவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் வந்து யூரோப்பியன் யூனியன் யூசர் கன்சர்ன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் கிளியராக யூசருக்கு சொல்லணும் எந்த பர்மிஷன் எங்கே யூஸ் பண்ணுறீங்க, அவங்க டேட்டாஸ் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம அப்ளிகேஷன் டெவலப்பர் நம்மளுடைய யூசர்ஸ் கண்டென்ட்டுக்காக நம்ம சொல்ல முடியும். ஆனால் வேற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் நம்ம ஒரு கன்சென்ட் வந்து, அதாவது இந்த டேட்டாவை நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளைண்டாக சந்திர முடியாது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நம்ம தான் இன்டிகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கும் சேர்த்து நாம தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். ஸோ டேட்டா செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஒரு கன்சர்னாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இது கம்ப்ளைண்ட்ஸாகவும் மாறி இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ரைவசி சாண்ட்பாக்ஸ் என்னது எது கொண்டு வராங்க அப்படின்னாக்கா, ஓகே இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம், உங்களுக்கு வந்து டேட்டா செக்யூரிட்டியும் தரோம் வித்தவுட் காம்ப்ரமைசிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம் இல்லை, உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்மளுக்கும் வந்து யூசர்ஸை ட்ராக் பண்ணணும். ஏன்னா ட்ராக் பண்ணும்போது தான் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா டீபக்கும் பண்ண முடியும். ஓகே, நம்மளோட ட்ராக் பண்ணது ரொம்ப அவசியமான ஒன்று இருக்குது. ஸோ இந்த ட்ராக்கிங் ஃபங்க்ஷன்ஸ், அதே நேரத்தில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எஃபெக்டிவாகவும் ரொம்ப ரிலவெண்ட்டாகவும் வித்தவுட் காம்ப்ரமைசிங் டேட்டா செக்யூரிட்டி அப்படின்ற கான்செப்ட் தான் ப்ரைவசி சாண்ட்பாக்ஸ். சரி, ஓகே, இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அவங்க எப்படி ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தேர்ட் பார்ட்டி எஸ்டிகே இருக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆப்பும் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே சாண்ட்பாக்ஸ்குள்ளே ரன் ஆகுதுனால தான் பிரச்சனை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இதை பிரித்து தனித்தனியாக இதை ஒரு சாண்ட்பாக்ஸ்லையும் இதை ஒரு சாண்ட்பாக்ஸில் நாங்கள் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்பாக்ஸ் வந்து வேறு இருக்கும்போது ஆப் க்ரியேட் பண்ணுற லைக் மெமரி ப்ளஸ் ஸ்டோரேஜ், எதனா கேஷ் ஃபைல் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுது அப்படின்னாக்கா அது சாண்ட்பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதே போல் இந்த சைடு தேர்ட் பார்ட்டி எஸ்டிகே எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு சாண்ட்பாக்ஸில் ஒரு ரன் பண்ண விட்டோம்னு வச்சுக்கேன், அது கிரியேட் பண்ணுற ஃபைல்ஸு அது போன்ற இதெல்லாம் அதுக்குள்ளேயே வந்து அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து கனெக்ஷனே இருக்காது. ரெண்டுத்துக்கான வேறு பர்மிஷன் வந்து கிளியராக சொல்லிடுவோம். அதே நேரத்தில் இந்த கம்யூனிகேஷன் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிசி இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் மூலமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், லைக் ஐசோலேட்டட் என்வயர்மெண்ட் டு த ஃபார் த தேர்ட் பார்ட்டி அப்படின்னு தான் அவங்க ப்ரப்போஸ்லாம் அவங்க தராங்க. ஓகே, அதனால தான் அவங்க வந்து RESTK RASTK அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொண்டு வந்தாங்க. RESTKனா ரன் டைம் எனேபிள்டு எஸ்டிகே, அது இட்ஸ் ஆக்ட் எஸ் அ சர்வர். நம்ம சொன்னோம்ல, அந்த தேர்ட் பார்ட்டி எஸ்டிகேஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சு
என்ன பண்ணுவாங்க, ஒரு மாடல் வந்து பில்ட் பண்ணுறவங்க தட் வில் பி ஆக்டிங் as a சர்வர். ஒரு அப்ளிகேஷன் வந்து n நம்பர் ஆஃப் ரன் டைம் எஸ்டிகேஸை வந்து எனேபிள் பண்ண முடியும், ரன் டைமில் வந்து க்ரியேட்டும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதில்ல. நெக்ஸ்ட் வந்து RASTK ரன் டைம் அவேர் எஸ்டிகே. ரன் டைம் அவேர் எஸ்டிகேவோட கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளேயே இருக்கும். இது ஒரு ஸ்டாட்டிக் லைப்ரரி தான், அதுக்குள்ளே பைண்ட் ஆகிருக்கும். இந்த லைப்ரரியை வந்து ஷிம்ப் லைப்ரரி யூஸ் பண்ணி இந்த RESTK ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்டர்ஃபேஸஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணும். ஓகே, ஷிம் லைப்ரரி எதுக்குனாக்கா அது பேக்வர்ட் கம்ஃபர்டபிலிட்டி ப்ளஸ் வந்து ஏதாச்சும் மாடிஃபை ஆனால் அது போன்றது, அதான் ஜெட்பேக்ஸ் லைப்ரரி தந்த ஒரு சாண்ட் பாக்ஸஸ் தான் அது. ஸோ அந்த லைப்ரரி மூலமாக அதில் இருக்கிற இன்டர்ஃபேஸஸ் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணி அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இங்கே இன்வோக் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த RESTK தான் லைக் இன்டர்மீடியேட்னு சொல்லாமல். ஆனால் இது வந்து டைரெக்டாக RESTKோட ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுட்டு இருக்காது. ஓகே, நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட் ரெஃபரன்சஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக வேறு மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்கிடெக்சராக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று இந்த ஆப் ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ், இது வந்து STK ரன் டைம்ஸ். இதுதான் RESTK ரைட் சைடில் பார்க்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா RASTK, அது வந்து ஆப்பு கூட பண்டலாக இருக்குது. ஆப் வந்து RASTK மூலமாக தான் வந்து கம்யூனிகேஷன் பண்ணும். இது வந்து STK ரன் டைம் கூட வந்து IPC மூலமாக கம்யூனிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை ஆப்புக்கு தரும். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ASP மாடல் இருக்கும், RESTK மாடல், RASTK மாடல், டெஸ்ட் ஆப்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது என்னென்ன ஃபைல்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுவோம்னு சொன்னால் .ASAR அப்படின்ற ஒரு லைப்ரரி தரும். அதே போல் .ASP லைப்ரரி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட .AAR இருக்கும், AAB இருக்கும். AAR பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபைல்ஸு. APK-ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ். ஸோ APK வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் AAR ஃபைல்ஸாக வந்து உள்ள லைப்ரரிஸாக இன்டிகிரேட் பண்ணி அது வந்து APK ஃபைலில் பில்ட் பண்ணி மொத்தமாக ஷிப் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா AAR ஃபைல் இல்லாமல் ASR ASPன்னு சொல்கிற ரெண்டு ஃபைல் இருக்குது. ASP ஃபைல் வந்து சர்வீஸ் கோட் அப்படி சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் ரன்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் சாண்ட் பாக்ஸ்குள்ளே ரன் ஆகும். ASP கோட்ஸ் எல்லாம். ASR கோட் வந்து கிளைண்ட், அதை ரன் டைம் அவர் STKவோட கோட்ஸ் வந்து இது வந்து ஆப் ப்ராசஸ்க்குள்ளே ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இது போல் அவுட்புட் வருது அப்படின்னாக்கா நம்ம பிளக்இன்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே போடுவோம்ல, build.gradle ஃபைலில் வந்து நீங்கள் com.application.android.application போட்டிங்கனாக்கா உங்களுடைய அவுட்புட் வந்து .apk வரும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய தான் பார்த்துருப்பீங்க. AR ஜென்ரேட் பண்ணோம்னாக்கா பிளக்இன்ஸில் வந்து com.android.library போட்டிருப்பீங்க, அது வந்து .AR உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தந்திருக்கும். இப்போ வந்து இது போல் அதாவது கிளைண்ட் கோடு சர்வர் கோடு நீங்கள் வச்சு ஒரு மாடல் ரன் பண்ணுறீங்க, அது இந்த மாதிரி அவுட்புட் தரணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பிளக்இன்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா com.android.privacy sandbox STKன்னு போட்டிங்கனாக்கா இது வந்து .ASP ஃபைல் தரும். இதுதான் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் STK. இதில் தான் வந்து ஆக்சுவலாக இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் அந்த சிம் லைப்ரரின்னு சொன்னேன். அந்த சிம் லைப்ரரி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா பிளக்இன்ஸில் Android STK privacy sandbox லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்த்துப்பீங்க. இதுவும் வந்து AAR தான் உங்களுக்கு வந்து அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து கூகுளோட ப்ரைவசி சாண்ட்பாக்ஸ் சாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு புரியும். அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ணிங்கனாக்கா இது போல் ஒரு UI வரும். ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பேனர்ஸ் இருக்கும். இதில் வந்து மீடியேட்டர், இதுதான் தேர்ட் பார்ட்டி அந்த ரன் டைம் எனேபிள்டு STKs இருக்குல்ல, அதுதான் வந்து 3 STKs இருக்குது. ரன் டைம், இன் ஆப்பு, மீடியேட்டர், ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரன் டைம் மீடியேட்டர்னு பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே அட்டாச் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சாண்ட் பாக்ஸ் மட்டும் தான் ரன் ஆகிருக்கு, அதாவது கிளைண்ட் மட்டும் தான் ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னொரு சாண்ட் பாக்ஸ் எப்போ ரன் ஆகும், நீங்கள் வந்து 2 சாண்ட் பாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா லைப்ரரிக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ரன் டைம் STK RESTKக்கு ஒன்றுன்னு சொல்லியிருந்தீங்களா, அது எங்கேப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே இனிஷியலைஸ் STK இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இது உங்களுக்கு சொல்லும். ஓகே, இனிஷியலைஸ் STK இஸ் டன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த இது பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 விதமான ஐசோலேட்டட் என்வரன்மெண்ட்டை வந்து 2 ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகும் பார்க்க முடியும். ஒன்று வந்து சாண்ட்பாக்ஸ் கிளைண்ட்டு, ஒன்று வந்து சாண்ட்பாக்ஸ் STK _sandbox அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் த்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த IPC மூலமாக தான் நடக்குது. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய அந்த தேர்ட் பார்ட்டி STKs எல்லாம் இதுக்குள்ளே ரன் ஆகும், உங்களுடைய நார்மல் கோர்ஸ் வந்து இதுக்குள்ளே ரன் ஆகும் அப்படின்றத பற்றி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் STK, கிளைண்ட் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி ரன் டைம் STKs இருக்குல்ல, அதனோட ரியல் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பண்டல்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த பண்டல்ஸ்
ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஷிம் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் திஸ் ஒன் அப்படின்னு கம்பைல் பண்ணும்போது ஒரு அவுட்புட் மாதிரி வரும். இந்த அவுட்புட் தான் வந்து இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இருக்குது. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாடல்ஸ் வந்து சேர்த்து தான் இங்கே ஒரு பிக்சராக அவங்களே தந்திருக்காங்க. வந்து கிளைண்ட் ஆப்பை வந்து டைரக்ட்லி ஹேவிங் த டிஃபரன்ஸ் வித் ரன் டைம் எஸ்டிகே. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே போனீங்கன்னாக்கா இங்கே ரன் டைம் அவேர் எஸ்டிகே இருக்குது. ஸோ இந்த ரன் டைம் அவேர் எஸ்டிகே வந்து இதுதான் சொல்கிறேன். ஓகே, இதுவும் சேர்ந்து ஆப்போட வந்து ஷிப் ஆகுது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரன் டைம் எனேபிள்டு எஸ்டிகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் ரன் டைம் எனேபிள்டு எஸ்டிகே. ரன் டைம் எஸ்டிகே வந்து தேர்ட் பார்ட்டி எஸ்டிகேன்னு வச்சுங்கன்னா அது வந்து தனியாக இருக்குது. அதே போல் ஒரு 2-3 எஸ்டிகே அவங்க தந்துருக்காங்க. மீடியா எஸ்டிகே அடாப்டர் அண்ட் மீடியா எஸ்டிகே. இதுவும் கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா சேம் கைண்ட் ஆஃப் ரன் டைம் எனேபிள்டு எஸ்டிகே தான். இதில் வந்து ஏபிஐ இருக்குது, இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது. அதே போல் இதில் போனீங்கன்னாக்கா இதுலேயும் ஏபிஐ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும். அதே போல் ரன் டைம் எனேபிள்டு எஸ்டிகேக்குள்ளே போனீங்கன்னா இதுவும் ஏபிஐ இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இது சேர்த்து ரன் டைம் எஸ்டிகேக்குள்ளே போட்டு அதனோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இதுலேருந்து எடுத்து இதை வந்து இதே கனெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இதே எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ இந்த ரன் டைம் அவேர் எஸ்டிகேக்குள்ளே போகணும்னாக்கா இது வந்து டீபக் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரன் டைம் எஸ்டிகே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு போனோம்னாக்கா ரிலீஸ் வெர்ஷனோட சேர்ந்து போயிடும். டீபக் இம்ப்ளிமெண்டேஷனாக்கா இது ரன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் ரிலீஸில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் இருக்காது. இப்போ ரிலீஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரே இந்த ரெஃபரன்ஸை ரிசால்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த லைப்ரரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இது கம்பைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இது வந்து 2 விதமான ஃபைல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஒன்று வந்து ஏஎஸ்ஆர் நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஏஎஸ்பி. இந்த 2 விதமான ஃபைல்ஸை வந்து இது ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஃபைல்ஸ் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே அப்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து உங்கள் ஏபிகே வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஏபிகே வந்து இது தேடும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரே இந்த பர்டிகுலர் ஏஎஸ்பி ஃபைலையோ இல்லை ஏஆர் ஃபைலையோ கொண்டு வந்து அந்த ரிசால்வ் பண்ணது வந்து நடக்கும் ரன் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் அதை பற்றின டீட்டெயில்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இல்லை எக்ஸ்ப்ளோரேஷனோ இப்போதைக்கு நான் பண்ணல. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்தர் நம்ம வந்து இதை டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். எப்படி இதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும், எப்படி ஈஸியாக இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபர்தர் வீடியோ வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லாங் வீடியோ. தட்ஸ் இட். தேங்க்யூ.